இதையும் மக்கள் எம்ஜிஆருடைய ஆட்சியோடும் அம்மாவுடைய ஆட்சியோடும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு மண்டல செயலரும் மாவட்ட செயலருடைய நன்றிகளோடு காங்கேயம் தொகுதிக்கு வேட்பாளர் இருப்பவர்கள் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய காங்கேயம் தொகுதி அம்மா இருந்த காலத்தில் 2011-16 சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த காலம் இந்த தொகுதி மக்களுக்கு நம்முடைய அரசின் சார்பில் என்னென்ன திட்டங்கள் கிடைக்கும் அதையெல்லாம் முன்வைத்து குறிப்பாக ஒரு ஏழை மாணவர்களுக்கு ரத்தக்கடலை முள்ளிப்புற கல்லூரி கொண்டதும் சுதந்திரமான காலத்திலிருந்து எல்பி பாலங்கள் இல்லாத அம்மாவுடைய காலத்தில் கிடைச்சது அனைத்து பகுதிகளும் பாலங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். நொய்யலாட்டிலே பாலங்கள் காங்கேயம் சென்னிமலை வெள்ளுவயலுக்கு தீயான பணிகள் உருவாக்கப்பட்டு தீயான பணிகள் கட்டடத்தில் அம்மாவர்கள் கொடுத்தார்கள். காங்கேயத்துக்கும் வெள்ளுவயலுக்கும் மின்மயனும் கொடுத்து அழகு பார்த்தார்கள். இப்படி காங்கேயம் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேவையான செய்து கொடுத்து 5 ஆண்டு காலம் நம்முடைய காவல்துறைக்கு ஏற்றுநர் இந்த சட்டமன்ற அலுவலகம் ஒரு 24 நேரம் வாரத்துக்கு 7 நாட்களும் கட்சியை வந்து சென்றவர்களுக்கு ஒரு அமைப்பாக உருவாகி எல்லோரும் அதை கட்சியின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வாரத்தில் 7 நாட்களும் அது ஆஃபீஸ் செயல்பட காரணத்தால் உடனுக்குடன் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. அதேபோல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளுகோயில் அலுவலகத்திலும் வாரத்தில் ஒரு நாள் செல்லுமலை அலுவலகத்தில் ஆஃபீஸ் அலுவலகம் சென்று மக்களுடைய குறைகளை கேட்டதில்தான் ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தார்கள். காங்கேயம் தொகுதியிலே போன சட்டமன்ற தேர்தலில் இதுவரை யாரும் பெற்றாத வாக்குகள் 42 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி செய்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய காங்கேயம் தொகுதியிலே காங்கேயம் ஒன்றியம், காங்கேயம் நகரம், குண்டட ஒன்றியம், வெள்ளுகோயில் ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, சென்னிமலை போன்ற பகுதிகளிலே நம்முடைய கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் எல்லோரும் மிக சிறப்பாக பணியாற்றி அதுபோக பல்வேறு அமைப்பில் இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டிலே காங்கேயம் தொகுதி அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றிகளுடைய வாய்ப்பு பிரகாசம் சொல்லி வர இருக்கின்ற தேர்தல் வெற்றி பெற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடந்த காரணத்தால் நம்முடைய புரட்சி தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்களை அள்ளி கொடுக்க மக்கள் தயாரித்தார்கள். அதற்கு மேலாக நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் நமக்கு மத்திய அரசு உடன்பாடு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு வேண்டுகின்ற நிதியை கொடுத்து தமிழக வளர்ச்சிக்கு மிக சிறப்பை செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு அதில் காங்கேயம் தொகுதிக்கு அடிப்படை தேவைகள் அனைத்து குறிப்பாக முதலமைச்சருடன் காங்கேயத்திலே சுற்று பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து பல்வேறு அமைப்புகளை உருவாக்குவதற்கு சென்னிமலை வெள்ளுவயல் போன்ற எல்லா ஊர்களுக்கும் தேவைக்கேற்ப அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு நம்முடைய மக்களின் சார்பாக நானும் ஒருவனாக இருந்து பணியாற்றி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பெருமை சேர்ப்பு வாய்ப்புகள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் காங்கேயத்தில் இது வரைக்கும் 2வது முறை நின்று யாரும் வெற்றி பெற்றதா இல்லைன்னு ஒரு பேர் இருக்குது. அது காங்கேயம் தொகுதி இருக்கும்போது அப்படி வெள்ளுவயல் சேர்ந்துருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி தெரியாமல் சொல்லிட்டுருக்காங்க. காங்கேயம் தொகுதி இருக்கும்போது அது வரலாறு இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு கேஜிகேவுடைய வெளிப்பொருள் செய்திருக்காங்க. தவறான கருத்து. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு விவசாய தரப்பினர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இனாம் நல பிரச்சனை சிவன்மலை பகுதியில் கூட இருக்குது. அது குறித்து உங்கள்கிட்ட சிவன்மலை மட்டுமல்ல, இனாம் பிரச்சனைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டறிந்து தமிழ்நாடு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சரி அந்த இனாம் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து உரிய இடம் உள்ளவர்களுக்கு அதை செய்து கொடுப்பார். வாக்குறுதி கொடுத்தவர்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள். மக்கள் தொகுதியில் மக்கள் வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சர்வே எடுத்துப்பாரு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரயாசம். அதே எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாங்கண்ணா? இந்த ஆடுகள் ஒரு விவசாயிகளுக்கு வந்து உரிய நிவாரணம் அரசாங்கம் கவர்மெண்ட் ஜீரோ போட்டால் கூட அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வாங்கி கொடுக்கல. முதலமைச்சரோட முதல் கவனத்தில் எடுத்து சென்று அந்த ஆடுகளுக்கு விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாடிக்கிறாங்க. ஒரு 15 ஆடு இருந்தால் 10,000 தான் பாதிக்கிறாங்க. அது உடனடியாக அந்த தீர்வு கண்டு யாருக்கு அந்த அரசுடைய உதவியோட உடனடியாக ஒரே மாதம் பெற்றுக் கொடுக்கும். நம்முடைய விவசாய பிஏபி பாசன பகுதி வந்து அம்மா காலத்தில் நம்ம முன்னாள் அமைச்சர் வெள்ளுவயல் டிஆர் காலத்தில் அது உறுதி செய்து கொண்டு வந்த நிகழ்வு. இவ்வளோ வருஷங்களாக அதுக்கு உரிய தண்ணி வராமல் இருந்துகிட்டு இருந்தது. ஓரளவுக்கு தண்ணி வந்தாலும் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி 4.5 இப்போ கொடுத்துட்ருக்காங்க. 4.8 உறுதியாக வாங்கி கொடுக்குறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று உறுதியாக செஞ்சு கொடுக்கணும். 4.8 பிஏபி
தண்ணீர் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக ஏற்படும். நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி கொடுத்தா போதும். அதை கண்டிப்பாக உறுதி பண்ணி கேட்டுக்கொடுக்கும், வாங்கி கொடுக்கும்.